ஹாய் வாங்க, இன்றைக்கி சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்குங்க. நம்ம ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம், ஏன்னா இது கருகாமல் இருக்கிறதுக்கு, தெரிக்காமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே ப்ரொசீஜர் தான். இது கூட பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா தலை இதெல்லாம் வணக்கினதுக்கப்புறம் பொன்னரமாக வணக்கி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே ஒட்டுக்க அரைச்சி வச்சுருக்கேன். அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மல்லித்தூள், மிளகாத்தூள் நம்ம இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் போட்டு வதக்கி விட்டுக்கிறோம். தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கருகிடு. நல்லா இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கறி கழுவி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, நம்ம அது கூடவே போட்டு ரெண்டையும் போட்டு மேஷ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி வச்சு கொதிச்சு வச்சு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த இப்படி இருக்கும். உருளைக்கிழங்கு நான் வெந்துருச்சான்னு பார்க்குறோம், கறி வெந்துருச்சான்னு பார்க்குறோம். எல்லாம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வாங்க தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனையில் தேங்காயோட பச்சை வாசனையில் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி விட்டுற வேண்டியதான். ஒயிட் தாளித்த சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். குருமா புரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உருளைக்கிழங்க அப்படியே அது கூடவே மேட்ச் பண்ணி விட்டுறேன். நசுக்கி விட்டோம்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குழம்பு. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கனால அதை நசுக்கி விட முடியல, அதனால நசுக்கி விட்டு போட்டாச்சு. அதை வேலை முடிஞ்சு. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி குழம்பு.